இல்ல இப்ப இது திருமங்கை ஆழ்வார் ராமாவதாரத்துல உள்ள செய்திகளை வந்து எப்படி அவர் பண்ணியிருக்கிறார் அந்த 700 பாடல்கள்ல அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 பாடல்கள்ல ராமாவதாரத்தை பத்தி மென்ஷன் பண்றாரு. அந்த இதை எடுத்துட்டோம்னா, ஆஹ், அந்த பலசுருதியை எடுத்துட்டோம்னா, ஒரு 10 பாசுரங்களுக்கு ஒரு பாசுரம் வந்து ராமனை பத்தி குறிப்புகள் வந்துருது. ராமர் அவதாரத்தை பத்தி ராம அவதாரத்தை பத்தி குறிப்புகள் வருது. வெரி இன்ட்ரெஸ்டிங்லி அவர் என்ன பண்ணாரு, ராமரை பத்தி பேசுறப்ப அந்த வலிமை, இந்த வீரம், அவனுடைய காதல், கருணை, அந்த அருள், அந்த அவன் வெற்றி, அந்த வெற்றி பெற்றவன் கொற்றவன் அப்படிங்கிற மாதிரி உள்ளத அந்த மாதிரி அவனை பத்தி சொல்றப்ப அவனுடைய இந்த இது வந்து உடல் அவரை பத்தி அந்த அந்த வலிமை இளமை அந்த அத மாதிரி பேசுறாரு தவிர அவனுடைய அழகு ஜொலிப்பு அதெல்லாம் ஒண்ணும் பேசல. வில்லுடைய வலிமையை பத்தி தான் அவன் எப்படி. அதுக்கு பிறகு இந்த இலங்கையை பத்தி வர்ற வர்ணனை வந்து டிப்பிக்கலா அத அழகா ஒவ்வொரு இடத்துலயும் வெவ்வேற மாதிரி சொல்றத கூட அந்த கடல் சூழ் இலங்கை, மதில் சூழ், கடு மதில், கடிமதில், அப்புறம் வந்து ஒரே ராக்கி மதில்களா இருக்கிறது அந்த ஊர். அது அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனா வச்சிருக்காங்க. அப்புறம் இவங்க பிறகு வந்து இந்த அதை வந்து இவர் கடல் கடந்து அணை கட்டி வானரங்கள் முறை அணை கட்டி கடந்து இது இவரை பேர் என்ன ராவணனை வந்து வெண்சுரம் கொண்டு சுடுசுரம் கொன்று தலைகளை அறுத்து கைகளை துண்டித்து அவன் ஆகத்தை பிளந்து அவனை பொடி பொடியாக்கி அவன் விலங்குகளுக்கு கொடுத்து அப்படிங்கிற மாதிரி உள்ள டிஸ்கிரிப்ஷன் தான் வருது. அப்புறம் அந்த இது வந்து அந்த கடைசி எண்டு அந்த விட்டு சீதையை மீட்டது. ஏதோ ஒன்னு ரெண்டு இதுலதான் சீதையை மீட்டதை பத்தி சொல்ல, சீதைக்காக சீதையை மீட்டதை பத்தி. அதை விட்டா விபீஷணனுக்காக அவனை கொன்னான் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பு சொல்றார். அவனுக்கு இந்த அரசாட்சியை கொடுத்தது. அதை உடனே கம்பேர் பண்ணி அந்த பக்கம் அவனுக்கு வாலிக்காக வாலியை வதைத்து இவனுக்கு தம்பிக்கு கொடுத்தது. இது ஒரு இது இவனுக்கு தம்பிக்கு கடைசி தம்பி விபீஷணனுக்கு கொடுத்தது. அங்க இவனை முடிய வந்து அவனை வாலியை வதம் பண்ணி அவனுக்கு கொடுத்தது அந்த காட்டுல வர்றப்ப வானம் அந்த மாதிரி காட்டு பயணங்கள்ல ரொம்ப வெயில் சுட்டுக்கிட்டு இவனோட அலைந்ததை பத்தி. அதுலதான் இதுல இன்ட்ரெஸ்டிங்லி இது என்னன்னா லட்சுமணனை பத்தி 1 or 2 இடத்துலதான் வருது லட்சுமணனை பத்தி உள்ள குறிப்பு. சீதையை பத்துமே வந்து ஒரு அணிகலன் பூட்டிய மாதிரி உள்ள சீதையை பத்தி ஒரு இடத்துலயும், அப்புறம் வந்து அந்த மர உரி தரித்த மாதிரி உள்ளதுதான் அந்த மாதிரி உள்ளது ஒரு ஒரு இதுலயும் தான் வந்திருக்கு. மற்றபடி அப்புறம் குகனை பத்தி ஒரு இடத்துல வருது, அனுமனை பத்தி ஒரு இடத்துல வருது. இவ்வளவுதான் வந்து இந்த 700 பாட்டுகள்ல அந்த 60 பாட்டுகள்ல உள்ள குறிப்புகள். சூர்பனகையை மூக்கறுத்ததை பத்தி ஒரு 3-4 பாட்டு வருது. அந்த மராமரம் அது மாதிரி ஒரு 3 பாடல்கள் 4 பாடல்கள்ல சொல்றாங்க. அப்புறம் இது அது மாதிரி பொடி பொடியாக அது என்னமோ அதுதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. பொடி பொடியாக அதை தூள் பண்ணது அந்த படைகளையும் இலங்கையையும் தூள் பண்ணதை படி அந்த அந்த தொடர் இருக்கு பாருங்க, பொடி பொடியாக அந்த அதை வந்து பயன்படுத்துறாங்க. அப்புறம் வந்து சீதாவோட அழகை வந்து ஒரு 2 பாடல்கள்ல தான் சொல்றாங்க, அதுக்கு மேல இல்ல. இந்த கருணை அது மாதிரி 2-3 இடத்துல அந்த அன்பு காதல் அன்பு அந்த அன்பு ஒரு இடத்துல அம்பு சுடு ரொம்ப துளைக்கிறான், இன்னொரு இடத்துல விபீஷணருக்கு அன்பை பொழியிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ட்ராஸ்ட் ஒண்ணு கொடுப்பாங்க. அது மாதிரிதான் இருக்கு இதுல. அந்த இதுல வந்து இப்ப முதல்ல வந்து 1 minute இதை எடுக்கணும். முதல் பாடல் இது அந்த 958ல 958ல முதல் பாடல் அந்த திருப்பிரதியில தான் முதல்ல அந்த
இது வருது. ஃபர்ஸ்ட் எடுக்கிறது அதுலதான் கொண்டு வர்றாரு. எதை பத்தி கொண்டு வர்றாருன்னா வாலிய பத்தி பேசுறாரு. வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெட வரிசிலை வளைவித்து அன்று அப்படின்னு சொல்றார். அது எதுன்னா அந்த வாலி 1 மினிட் வந்துச்சு. அந்த அவனுடைய கைகளுடைய வலிமையை பத்தி பேசுறது அது. வாலிமா வளர்த்து ஒருவனது உடல் கெட வரிசிலை வளைவித்து அதை வளர்ச்சது இந்த சிலையை, வரி சிலையை, அழகான சிலையை அன்றுங்கிறது மா வளர்த்துங்கிறதுக்கு மா பலத்து வாலியோட மிகப்பெரிய பலத்தா பலத்தனாக உள்ள ஒருவனது உடல் கெட அவனுடைய உடலை கெடுவதற்காக அவனை அழிப்பதற்காக அந்த வரிசிலை வளைவித்து அன்று அப்படின்னு சொல்றாங்க. அது அது திருப்புறதியில முதல் பாட்டா எடுக்கிறப்ப அந்த மாதிரி உள்ள அந்த ராமன் எழுந்தியுள்ள தலம் எதுன்னா அவன் இந்த மாதிரி இந்த வாலியை வதைத்தவனுடைய தலம் அப்படிங்கிற மாதிரி அதை கொடுக்குறாங்க. அடுத்த பாடல்லையே ராமரின் கால்களின் வலிமையை பத்தி சொல்றப்ப கலங்க மாக்கடல் அரிகுளம் பணி செய்ய அறுவரை அணை கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்த அடிகள் தான் இருந்த நல் இமயத்து அப்படின்னு இதுல 2 3 அந்த அணை கட்டி கல்லால அணை கட்டுறது, கலங்க மாக்கடல் அரிகுளம் அந்த வானரங்கள் பணி செய்ய அறுவரை அணை கட்டி அந்த அவனுடைய இருவரையும் மதில்கள் வரையும் கட்டி இலங்கை மாநகர் பொடி செய்து, இதுல ஒரு பொடி மட்டும் விட்டாரு, மத்த இதுல பொடி பொடின்னு 2 தடவை சொல்லுவாங்க. குரங்கினங்கள் அடிமை செய்ய ராமபிரான் பெரிய கடல் கலங்கவும் அதன் மேலே மலைகளை இட்டு அணை கட்டி இலங்கை அடைந்து அந்நகரை பொடியாக்கினான். அதுக்கு அடுத்து 978ல திருவதிரியில அந்த ஆசிரமம், திருவதிரி ஆசிரமங்கிற பாசுரங்கள்ல வலிமை தானவன் தாரணியில் புரள தடஞ்சிலை குனித்த என் தலைவன் அப்படின்னு அந்த தொடர் வருது. தானவன் அவன் தான் அந்த அரசன். ஆம் தாரணியில் புரள, தரணியில் புரள, ஆம் அவன் அந்த தானவன், அதாவது தானவன் குறிக்கிறது இங்க ராவணனை. ஆம் தரணியில் புரள, தரையில உருள, தடஞ்சிலை குனித்த பெரிய வில்லை குனித்த வளைத்த என் தலைவன் அப்படின்னு அத சொல்றாங்க. ராமனாக வந்த பொழுது பெரிய வில்லை வளைத்து ராவணன் உடலை பூமியில் புரளுமாறு வதைத்தான். அப்புறம் 979ல காணிடை உருவை கடுசுரம் துறந்து கண்டு முன் கொடுந்தொழில் உறவோன் ஊனுடை அகலத்து அடுகணை குளிப்ப உயிர் கவர்ந்து உகந்த எம் ஒருவன். காணிடை உருவை, அந்த உருவை அந்த மானை மாயமானை கண்டு கடுசுரம் துரத்து கண்டு முன் அதன் மீது அன்பு செலுத்தி கொன்றான். அம்பு செலுத்தி சொன்னான். கொடிய செயலுடைய வாலியின் மார்பு சதையில் அடுத்தது ஊன் உடை அகலத்து அடுகணை குளிப்ப, அதே மாதிரி கொடிய செயலுடைய வாலியின் மார்பு சதையில் அம்பு விட்டு அழுத்தி வதைத்தான். ஊனுடைய அகலத்து அடுகணை குளிப்ப உயிர் கவர்ந்த உகந்த எம் ஒருவன். அவன் தான் அந்த தலைவன். யாருன்னா இந்த ஒருவன்கிறது தலைவன்கிற பொருள்ல கொற்ற வலிமை உடைய இந்த என் தலைவன் அப்படின்னு அந்த வலிமையை பத்தி சொல்ற இது. கொற்றவன் அடுத்தது அவர் பெரிய வெற்றி நாயகன்கிறத பத்தி ஒரு குறிப்பா 980ல சொல்றாரு. அது இலங்கையும் கடலும் அடலரும் துப்பின் இரு நிதிக்கு இறைவன். இரு நிதினா பசுப நிதி மஞ்சு நதினு 2 நிதிகள் இருக்குமா. அதுக்கு நிறைய செல்வம் பொழித்த அந்த இலங்கை அரசன் கோமகன் அரக்கர் குலங்கள் கெட முன் கொடுந்தொழில் புரிந்து கொற்றவன் வெற்றி பெற்றவன். இலங்கையையும் அழகான கடலையும் சங்கதி பதுமை நிதிகளுடன் விளங்கிய வெல்ல முடியாத இரு நிதிக்கும் இறைவன் அரக்கர் குலங்களும் கெட முன் கொடுந்தொழில் புரிந்து கொற்றவன். அரக்கர் குலத்தை ராமபிரான் அழித்தான் அப்படின்னு. அப்புறம் திருச்சால கிராமத்துல 988ல அந்த பாடல்ல கலையும் கரியும் பரிமாவும் திரியும் காணம் கடந்து போய் சிலையும் கனையும் துணையாகச் சென்றான். கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கானகம் கடந்து போய், அதாவது இதுல என்னன்னா அந்த கரிகள், மான், அந்த கரி, யானை, பரி, குதிரைகள் இதெல்லாம் அதை பத்தி குறிக்கிறாரு. திரியும் காணம் கடந்து போய், அதெல்லாம் கடந்து போய்
சிலையும் கணையும் துணையாக அந்த இத வில்லை எடுத்துட்டு போறாரு அவரு. அதுதான் அந்த சிலையை பத்தி சொல்றாரு. அந்த அதை எடுத்து துணையாக சென்றான். வெற்றி செருக்களத்து மலை கொண்டு அலைநீர் அணை கட்டி, அந்த மறுபடியும் இந்த கடல் மேல அணை கட்டி, மதில் நீர் இலங்கை வாழ் அரக்கர் தலைவன் தலைபத்து அறுத்து உகந்தான் சாலக்கிராமம் அடை நெஞ்சே. அவன் வந்து சாலக்கிராமத்துல இருக்கான், அவனை போய் பாரு நெஞ்சே அப்படின்னு இவருக்கு சொல்லிக்கிறார். ராமபிரான் வில்லையும் அம்புகளையும் அந்த கணை, அந்த சிலையும் கணையும்னா வில்லும் அம்பும் துணையாக கொண்டு சென்றான் அப்படின்னு முன்னாடியே அந்த பாடல்ல சொல்றாரு. துணையாக கொண்டு மான்கள், யானைகள், குதிரைகள் வாழும் காட்டை தாண்டி வெற்றி வேண்டி போர்க்களம் புகுந்தான். கடல் மீது மலையால் அணை கட்டி கடல் அகழும் மதிலும் சூழ்ந்த இலங்கை அரசன் அரக்கர் தலைவன் ராவணன் 10 தலைகளை மறுத்து உகந்தான். நெஞ்சமே, நீ பெருமான் எழுந்தருளிய சாலகிராமத்தை அடைவாய். அடுத்து 989ல ராமபிரான் அம்புகளால் இலங்கையை பொடி பொடியாக்கினான். கடன் சூழ் கரியும் பரிமாவும் ஒளிமா தேரும் காலாலும் உடன் சூழ்ந்து எழுந்த கடி இலங்கை முடியா வடிவாய் சரம் துறந்தான். இது சந்தமா நல்லா இருக்கும். கடன் சூழ் கரியும் பரிமாவும் ஒளிமா தேரும் காலாலும் உடன் சூழ்ந்து எழுந்த கடி இலங்கை பொடியா வடிவாய் சரம் துறந்தான். மத யானைகளும் குதிரைகளும் ஒலிக்கும் தேர்களும் வீரர்களும் திரண்டு காவலாய் விளங்கும் இலங்கையை தன் கூரிய அம்புகளால் பொடியாகச் செய்த ராமபிரான் அப்படிங்கிறது என்னுடைய முழு விளக்கம். அதுல 1 minute வச்சுட்டியாமா? தேங்க்யூ. அதுக்கு அடுத்தது மத யானைகளும் குதிரைகளும் ஒலிக்கும் தேர்களும் வீரர்களும் திரண்டு காவலாய் விளங்கும் இலங்கையே தன் கூரிய அம்புகளால் பொடியாக செய்த ராமபிரான். 992ல சூர்பனகை மூக்கை அறுத்தான். அடுத்து ஆர்த்து எழுந்தால் பிளவாய் விட்டு அலற அவள் மூக்கு அயில்வாளால் விடுத்தான் விலங்கு சுடர் ஆழி விண்ணோர் பெருமான். அதாவது இதுதான் அதுவே கொடுத்தது. ஆர்த்து எழுந்தால் ரொம்ப சத்தம் போட்டு ஆழமா எழுந்து பிளவாய், பெரிய பேய் அந்த பிளவாய்னா அந்த குகை வாய் விட்டு அலற அவள் மூக்கு அயில்வாளால் அந்த கூரான வாளால் வெட்டினான் விலங்கு சுடர் ஆழி விண்ணோர் பெருமான். ஒளி விளங்கும் சுடராழியை கையில் இருந்து விண்ணோர் பெருமான் அப்படின்னு அதுல பாடல்ல சொல்றார். அது மாதிரி திருவேங்கடம் 1022ல வன் கையான் அவனருக்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய் வன் கையால் இறந்தான் மராமரம் 7 எய்த வளர்த்தினான். இதுல அந்த திருவிக்கிரம அவதாரத்தையும் சேர்த்து அந்த அடிகள் வருது. அது முதல் ஒரு அடி, அதுக்கு அடுத்தது மராமரத்தை பத்தி சொல்றாங்க. வன் கையான் ஒரு நல்ல சொல் இது. வன் கையான்னா முனுசுழியன். வன் கையானா கொடைகள் தருபவன், கொடை கொடுக்கும் கையன். அவனருக்கு நாயகன் வேள்வியில் சென்று மானியாய், அதான் இவன் நம்ம இவர் மானியாய் மாணவனாய் போய் நிக்கிறான்ல, பேர் என்ன, திருவிக்கிரம அவதாரம் எடுத்தப்ப அந்த அவனருக்கு, அந்த அசுரர்களுக்கு நாயகனுக்கு போய் வேள்வியில நின்று மண் வேண்டி கையால் இறந்தான், கேட்டான் கொடுன்னு சொல்றான். அதோட சேர்த்து மராமரம் 7 எய்த வளர்த்தினான் அப்படின்னு அந்த பாடல்ல வருது. அது முதல் அடியிலும் அதை தொடர்ந்த வழியில மராமரம் 7 எய்த வளர்த்தினான் அப்படின்னு இந்த திருவேங்கடம் பாசுரத்துல முதல் 2வது பாசுரத்துல வந்துருவாங்க. அது திருவேங்கடம் 3ல 10:38ல கண்ணார் கடல் சூழ் இலங்கை இறைவன் தன் தின் ஆகம் பிளக்க சரம் செல உய்த்தாய். கண்ணார் கடல் பார்க்க முடியாத அளவுக்கு உள்ள கடல் சூழ் இலங்கைக்கு இறைவன் ராவணனை தன் தின் ஆகம் பிளக்க, அவனுடைய ஆகத்தை பிளக்க, நெஞ்சை பிளக்க சரம் செல உய்த்தாய், அதாவது அந்த சரங்களை செலுத்தினாய். அவனை
அப்புறம் வந்து 1058 எவ்வளூர், திருவள்ளூர், திரு எவ்வளூர், ராவணனின் ஊரை அழித்தவன். அந்த ஊரை அழித்தவன்கிறத ஒரு இதா சொல்றாங்க, அந்த அத ஊர் அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக. காசை ஆடை மூடி ஓடி காதல் செய் ஆனவன் ஊர் நாசமாக நம்ப நம்ப வல்ல நம்பி நம்பெறுவான். காசை ஆடை மூடி ஓடி காதல் செய் ஆனவன் ஊர் நாசமாக. அது நல்லா இருக்கு. அது மாதிரி ரொம்ப காதல் செய்யக்கூடிய அந்த ராவணன் ஆனவன் ஊர் நாசமாக, அது கெட்டு போக நம்ப வல்ல நம்பி நம்பருவான். நம்ம பெருமான் வந்து நம்பி வந்து அதை நாசமாக செய்தார் அப்படிங்கிறதாக அந்த பாடல். அது 1059 ராவணனின் 10 தலைகளையும் மண்ணில் உருள செய்தது. தையலால தையலால் மேல் காதல் செய்த தானவன் வாழ் அரக்கன், தையலால் மேல் காதல் செய்த சீதையின் மேல் காதல் செய்த தானவான் வாழ் அரக்கன் பொய்யிலாத பொன்முடிகள் 9ஓடு 1 அன்று அன்று 9ஓடு 1 10 அன்று செய்த போர் தன்னில் அங்கு ஓர் செஞ்சரத்தால் உருள எய்த எந்தை எம்பெருமான் எவ்வுள் கிடந்தானே. இந்த எவுள் இந்த ஊர்ல கிடந்தானே அப்படிங்கிறது தான் அதுல. அனுமானை தூது அனுப்பியவன் தானே தூதனாக ஆனான் அடுத்த எடுத்த அவதாரத்தில். ஓர் முன்னோர் தூது வானரத்தின் வாயில் மொழிந்து அரக்கன் மண்ணூர் தன்னை வாளியால் மாள முனிந்து அவனே பின்னோர் தூது ஆதி மன்னருக்கு ஆகி பெரும் நிலத்தார் இன்னார் தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. இந்த எவ்வுள் கிடந்தவன் வந்து இப்ப வானரத்தினுடைய வாய்மொழியில சொல்லி தூது அனுப்பிச்சு விட்டான் இவன்ட்ட, இலங்கை மன்னன்ட்ட சொல்றதுக்கு. இவனே தூதுவனாயி மண் வேண்டி இந்த சமரசம் செய்ய வேண்டி ஆதி மன்னர் கூடி ஆகி பெருநிலத்தார் இன்னார் தூதன், அந்த இவனுக்கு இவனுக்காக வேண்டி பஞ்சபாண்டவர்களுக்காக வேண்டி தூதன் என நின்றான் எவ்வுள் கிடந்தானே. அப்புறம் 1082 திருநீர்மலை பிரம்மாஸ்திரத்தை ஏவிய ராவன். இதுல இந்த பிரம்மாஸ்திரத்தை பத்தி ரெண்டு 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 பாடல்கள்ல வருது. இந்த திருநெல்மலையில உள்ள பாடல்ல வந்து பிரம்மாஸ்திரத்தை இவர் ஏவினான் அப்படின்னு பிரம்மன் கொடுத்தத ஏவினான்னு வரும். மாலும் கடல் ஆற மலை குவடு இட்டு அணை கட்டி வரம்பு உருவ மதிசேர் கோலமதிலாய இலங்கை கெட படை தொட்டு ஒரு கால் அமர்வில் அதிர காலம் இது என்று, இது நேரம் வந்துருச்சு, அமர்வில் அதிர காலம் இது என்று அயன் வாளியினால், அப்ப சரியான நேரத்துல அயன் கொடுத்த வாளியினால அந்த அம்புனால பிரம்மாஸ்திரத்துல கதிர் நீள்முடி 10 மறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் எனக்கு இறைவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே. 1083 பரசுராமன் ராமனிடம் அடங்கி அவனை ஏற்றி புகழ்ந்தது. அவன் பரசுராமன் வந்து பார்த்த உடனே நீ தான் உன்னை தவிர வேற ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிடுவாரு பரசுராமன். அலைநீர் உலகுக்கு அரசு ஆகிய அப்போரானை அப்பேரானை முனிந்த முனிக்கு அரையன் பிறரில்லை உனக்கு ஈடு வேற எவனும் இல்ல எனும் எல்லையினான் நீரார் பெயர நெடுமால் அவனுக்கு இடம் மாமலையானது நீர்மலையே. அந்த மாதிரி இவன் பரசுராமன் அவனிடம் உனக்கு ஈடு எவனும் இல்ல, நீ தான் இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த புகழ்ந்து சொன்ன பாடல் வந்து பரசுராமன் ராமனிடம் வந்து 1083 திருநீர்மலையில இடம் மாமலையானது நீர்மலையே அப்படின்னு. 1093 பாடல்ல திருக்கடல் மல்லையில ராமன் மானின் பின் சென்றது. அந்த மாயமான் பின்னாடி சென்றதை பத்தி இது 2வது பாடல் நினைக்கிறேன். முதல்ல ஒரு தடவை சொன்னேன்னு நினைக்கிறேன். கிளர்பொரிய பற்றி திரிய அதனின் பின்னே படர்ந்தானை, அதன் பின்னட படர்ந்தான், அந்த பின்னாடி ஓடினத பின்னே படர்ந்தானை கிளர்பொரிய பற்றி திரிய அதனின் திருக்கடமல்ல. அதுல வந்து அந்த மாதிரி சென்றவனுடைய ஊர் வந்து இந்த அது மாதிரி படர்ந்தவனுடைய ஊர் வந்து திருக்கடல் மல்லை அங்க இருக்கிறான் அப்படின்னு சொல்றதுக்காக. இறைவனை உணராதவர்கள் தோல் மறுத்தது. அது எப்படின்னா, பேணாத வழி அரக்கர் மெலிய அன்று பெருவரை தோல் இற நெறித்து, அதாவது அவங்களுடைய தோள்களை அரக்கர்களுடைய தோள்களை எல்லாம் நெறித்து கொன்றான். அதாவது இவர்களை இவர்களை வந்து இது செய்யாதவர்கள், பேணாதவர்களை
ராவணனை விலங்குகள் தின்ன இரையாக்கினான் ராமன். தென்னிலங்கை அரக்கர் வேந்தை விலங்கு உண்ண வலங்கை வாய் சரங்கள் ஆண்டு. அவனை அந்த விலங்குகள்லாம் திங்கிறதுக்காக அம்புகளை விட்டு அடித்தான் அப்படின்னு 1096ல சொல்றாரு. அது மாதிரி 1101 ராவணனின் மார்பை அடல் உண்ண செய்தது. அத நெருப்ப திங்கிற மாதிரி செஞ்சது வந்து இந்த சுடுசுரத்தினால. விண்டாரை வென்று ஆவி விலங்கு உண்ண மெல் ஏலார் கொண்டாடும் மல் அகல் அகலம் அழல் ஏற. மெல் ஏலார்கள் பெண்கள்லாம் மெல் ஏலார்கள் கொண்டாடும் மல் அகலம் அழல் ஏற. அந்த அகலமுறுதிய மார்பில் அந்த அழல் ஏற நெருப்பு ஏற வெம் சமத்து கண்டாரை அந்த அந்த மாதிரி உள்ள அம்புகளை எய்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வெம் சமத்து கண்டாரை. அப்புறம் 1155 திருவைந்திபுரம் சீதையை பெற ராமன் வில் இருத்தது. இதுதான் இந்த 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 பாடல்கள்ல சீதையை முதல்ல வில்லை இருத்து சீதையை பெற்றான்ங்கிறது வந்து ஒரு பாடல்ல தான் வருது. அது முதல் இந்த ராமாயண பகுதியில பாக்குறப்ப இந்த 700 பாடல்கள்ல முதல் பாடலா இந்த குறிப்பு எடுக்கிறது அந்த இவன் சீதையை பெற்றது, சீதையை வில் இருத்து சீதையை மனம் முடித்தது. விரை கமழ்ந்த மென் கருங்குழல் காரணம் வில் இருத்து. இவளுடைய காரணத்திற்காக பெரும் கருங்குழல் அப்படின்னு இந்த 2-3 இடத்துலதான் சீதையை பற்றி உள்ள விவரணைகள் வருது. தில்லை திரு சித்திரக்கூடம், தில்லையில் உள்ள அந்த திருச்சித்திரக்கூட்டத்தை வந்து எய்ய சிதைத்தது இலங்கை. அங்க வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, எய்ய சிதைத்தது இலங்கை. இவன் அம்பை எய்து அது இலங்கை சிதைந்தது என்ற பொருள்ல ஒரு 3 வார்த்தை எல்லாம் ஒரு ஒரு தொடர் வருது. அது மாதிரி குறிச்சிருக்காரு. திருவாளி 2ல வாளை வளை ஆள விடேன், கையில் உள்ள வளைகளை என்னை ஆள விடேன். இது நாயகி பாகவத்துல அந்த பெருமானை வந்து வேண்டும் பொழுது இந்த வளைகள்லாம் கீழே விழாத மாதிரி அது மாதிரி விடமாட்டேன். எப்படின்னா, நிலையாளா நின் வணங்க வேண்டாயே ஆகிலும் என் முளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே. அதாவது இது வந்து ராமனை பத்தி சொல்ற இந்த பாடல்ல அவன் ஏகபத்தினி விரதன். அதிலும் இவன் நாயகி பாவத்துல இவர் சொல்றாரு, ஆகிலும் என்னை முளையாள ஒரு நாள் உன் அகலத்தால் ஆளாயே. உன்னுடைய மார்புடன் தழுவி கொள்ள என்னுடைய மார்பை சேர்த்து சிலையாளா பிள்ளை உடையவனே. மரம் எய்த திரளாளா, மரம் இந்த மராமரத்தை எய்த திரளாளா. திருமை மெய்ய மலையாளா, திருமெய்ய மலையாளா நீ ஆள மலையாள மாட்டோமே. நீ ஆள நீ என்னை ஆண்டு விட்டால் வலைகள் கீழே விழாது, மலையாள மாட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் பொருள் நான் கொண்டேன். அந்த 1206 வைகுந்த விண்ணகரம் அருந்த மூக்குடன் இலங்கை புக செய்தான். அந்த சூர்பனகையை கலை இளங்கும் அல்குள் அரக்கர் குலக்கொடியை காதொடு மூக்குடன் அறிய கதறி அவள் ஓடி தலையில் அங்கை வைத்து மலை இலங்கை புகச் செய்த தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவி உரைகோவில். எந்த வைகுந்த விண்ணகரத்தை பத்தி சொல்றப்ப அதுல என்னன்னா அதுல வந்து அருந்த மூக்குடன் கலை இலங்கு அல்குள் அரக்கர் குலக்கொடியை, அந்த குலக்கொடி சூர்பனகை காதோடு மூக்கு உடன் அறிய அதை அறிந்து கதறி அவள் ஓடி தலையில் அங்கை வைத்து தலையில கைய வச்சுட்டு மலை இலங்கை புகச் செய்தான். அந்த மலைகள் ஆள காவல் அந்த மதில்கள் கொண்ட கடிமதில் கொண்ட தடந்தோழன் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில். அது மாதிரி பண்ண தடந்தோழன் பெரிய தோள்களை உடையவன், அவனுடைய இனிது மருவி உரை கோயில் அந்த விண்ணகரம் வைகுந்த விண்ணகரம். அடுத்த திருநாங்கூர் அதே வைகுந்த விண்ணகரத்துல உள்ள மின்னல் எடை சீதைக்காக வில்லேந்திய ராமன். மின்னல் இடை கொண்ட சீதைக்காக வில்லேந்திய ராமன். மின்னணைய நுண் மருங்குள் மெல்லியற்கா மெல்லிய மகள் இலங்கை வேந்தன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர. அந்த மெல்லியற்காக அந்த மெல்லிலையாளுக்காக நுண்மருங்குள் மின்னலை போன்ற சிறிய மருங்குள் கொண்டவளை இடையை கொண்டவளுக்காக இலங்கை வேந்தன் ஒரு முடிபதும் ஒரு இலங்கை வேந்தன் ஒரு பதம் தோல் 20 முடி ஒரு பதம், முடி வந்து ஒரு 10 தோல் 20 போய் உதிர தன்னிகர் இல் சிலை வளைத்து
அன்று இலங்கை பொடி செய்த தடம் தோளான் மகிழ்ந்து இனிது மருவி உரை கோயில் இந்த மின்னகரம். இது திருநாங்கூர் வைகுந்த மின்னகரம். திருநாங்கூர் அரிமேய விண்ணகரம். இந்த அரிமேய விண்ணகரத்தை பற்றி உள்ள பாடம் 1243ல வாழ் நெடுங்கண் மலர் கூந்தல் மைதிலிக்கா. இது இன்னொரு பாட்டு சீதைக்காக உள்ளது. வாழ் நெடுங்கண், வாளை போன்ற பெரிய வளைந்த கண்களுடைய நீண்ட கண்களுடைய மலர் கூந்தல் கொண்ட மைதிலிக்காக இலங்கை மன்னன் முடி ஒருபதும் தோல் இருபதும் போய் உதிர தாழ் நெடும் தன் சிலை வளைத்த தயரதன் செய். இதுல இதே ஒருபதும், அந்த ஒருபதும் இருபதும்ங்கிறத 2 தடவை யூஸ் பண்ணிருப்பாரு. அந்த 1232ல 1243ல. அது அடுத்த அந்த அரிமேய விண்ணகரத்துல வர்றப்ப இந்த அதே வரிய தொடர்ந்து மன்னன் ஒரு முடி பதும் ஒரு மன்னன் முடி ஒருபதும் தோல் இருபதுங்கிற மாதிரி போய் உதிர தாழ் நெடும் தின் சிலை வளைத்த தயரதன் செய். தயரனுடைய மகனானவன் அதை செய்தான். அப்படி அந்த செய்தவன் திருநாங்கூர் அரிமேய விண்ணகரம். திருநாங்கூர் திருத்தேவனார் தொகை மைதிலியை மனம் புணர்வான். யாரு? திருத்தேவனார் தொகையில அந்த பாடல்ல மைதிலியை மனம் புணர்வான், அவனுடைய கல்யாணம் பண்ணுவான் அப்படிங்கறத. வாராரும் இளங்கொங்கை மைதிலியை மனம் புணர்வான் தாரா தின்சிலை இருத்த தனிக்காலை கருதும் இடம். மைதிலிக்காக இது வில்லை இருத்தவன், அவனுடைய இடம் இந்த இடம். அது திருநாங்கூர் திருத்தேவனார் தொகையில பாடின இடத்த திருநாங்கூரை பத்தி சொல்றாங்க. 1258ல திருநாங்கூர் வன் புருடோத்தமம் வீடனுக்கு அரசாட்சி அளித்தது. அந்த பாடல எப்படி வைக்கிறாருன்னா, கம்பமா கடல் கடை அடைத்து இலங்கை மண் கதிர்மூடி அவை 10 அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன் உரை கோயில். கம்பமா கடல், அதுதான் அந்த மாபெரும் கடல் அடைத்து, அதை அடைச்சு போட்டு இலங்கைக்கு போய் அவனுடைய 10 முடி 10ம் அம்பினால் அறுத்து அரசு அவன் தம்பிக்கு அளித்தவன், அவனுக்கு இவன் விபீஷணனுக்கு கொடுத்தவனுடைய உரை கோயில் திருநாங்கூர் வன்புருடோத்தமம். அதுல சொல்றாரு. திருநாங்கூர்ல இன்னொரு 1273ல பாடல்ல செம்பொன் செய்கோயில் இலங்கை கலங்கும்படி அம்புகள் எய்தான். மல்லைமா முன்னீர் அதர்பட மலையால், மல்லை மா முன்னீர் அதர்பட மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை கல்லின் மீது இயன்ற கடிமதில் இலங்கை கலங்க ஒரு வாளி தொட்டனை. ஒரே ஒரு அம்ப போட்டான். யார? அந்த மாதிரி கல்லின் மீது இயன்ற கடிமதில் இலங்கை கலங்க செய்து ஒரு வாளி தொட்டனை அப்படிங்கிற மாதிரி மல்லைமா முன்னீர் அதர்பட மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன். அந்த முன்னீர் பழைய கடல், அந்த முன்னீர்ங்கிறது கடலை குறிக்கிறது. அதர்பட அப்படி அதிர்ற மலையால் அணை செய்து மகிழ்ந்தவன் தன்னை அப்படின்னு அந்த ராமனை பத்தி சொல்றான். கல்லின் மீது இயன்ற கடிமதில் இலங்கை, அந்த இலங்கையை பத்தி சொல்றப்ப எப்பொழுதுமே அந்த கல்லின் மீது இயன்ற கடிமதில் இலங்கை கலங்க ஒரு வாளி தொட்டனை. யாரு? ராமன் தொட்டார். 1283 திருநாங்கூர் திருத்தொத்தி அம்பலத்துல உள்ளதுல ராமன் தாழ்ந்தவன் என எண்ணினான் ராவணன். அவன் ராவணனுக்கு இவன் ஒரு மனுஷன் தான், மனிதன் தானே, நரன் தானே, மன்னன், ஒரு சாதாரண மன்னன், ஒரு மனுஷன்ல ஒரு மன்னன் அப்படின்னு ஒரு எண்ணம் அவனுக்கு. தான் போலும் என்று எழுந்தான் தரணியாளன், அது கண்டு தரித்திருப்பான் அரக்கர் தங்கள் கோன் போலும் என்று எழுந்தான் குன்ற மன்ன 20 உடன் துணித்த ஒருவன் கண்டீர். அதாவது அவனை ரொம்ப ஸ்லோமா நினைச்சவன் கடைசியில என்ன பண்ணான், தாங்கள் கோல் போலும் எழுந்தான் குன்ற மன்ன, அப்படி இந்த மலை போன்றவன் 20 தோள் உடன் துணித்த ஒருவன் கண்டீர். அந்த 20 தோள்களையும் துணித்தவன உன்னுடைய தோளை நீங்கள் கண்டீர். இவ்வளவு பெரிய ராவணனை அவன் துணித்தவனை கண்டீர். அவனுக்கு ஆனா தாழ்ந்தவன் தான், அவன் தான் போலும் என்று எழுந்தான் தரணியாளன். அவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற மாதிரிதான், அவன் தனக்கு நிகர் இல்லை அப்படின்னு நினைத்தவன் தான் அப்படி எண்ணினான் ராவணன். அவன் கடைசியில 20 தோள்களையும் துணித்தான். அவன் அப்படிப்பட்டவன் இப்ப இப்படி துணிச்சிருக்கான் பார் அப்படின்னு சொல்றாரு இந்த இடத்துல. திருநாங்கூர் திருமணிக்கூடத்துல தன்மேல் காமம் கொண்ட நகை இவர் இருக்காள, சூர்ப்ப நகையின் மூக்கை அறுத்தது.
கருமகள் இலங்கையாட்டி பிளங்கொள் வாய் திறந்து தன்மேல் வரும் அவள் செவியும் மூக்கும் வாளினால் தடித்த எந்தை. கருமகள், கருமகள்னு அந்த கரிய மகள், கருமகள் அந்த நிறத்தையும் அந்த இதையும் சொல்றாங்க. அந்த இலங்கை ஆட்டி, இலங்கை ஆட்டினா இலங்கைக்கு உரியவள், இலங்கையோட அரச குடும்பத்தை இலங்கை ஆட்டி. விளங்கோள் வாய், நல்ல குகை போன்ற வாய் திறந்து தன்மேல் வரும். அவன் மேல வர்றப்ப அவள் செவியும் மூக்கும் வாளினால் தடித்த எந்தை, அதை அறுத்த எந்தை என்னுடைய தந்தையானவனான ராமன் அப்படின்னு 1292 சொல்றாங்க. 1300வது பாடல்ல திருநாங்கூர் காவலம்பாடி வாளியை சாய்த்தாய் அவன் தம்பிக்கு ஒளிமகிடம் அளித்தாய். திருநாங்கூர் அதுல இந்த வாளியை சாய்த்தான், தம்பிக்கு ஒளிமகுடம் அளித்தான். உருத்து எழு வாளி மாவில் உருகனை உருவ ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர்முடி அரசு அளித்தாய் அப்படின்னு அதுல சொல்றாரு திருநாங்கூர் கவளம்பாடி பாடல்ல. உருத்து எழு வாளி மாவில் ஒரு கனை உருவ ஓட்டி, அவனை வாளி மேல ஓட்டி கருத்துடை தம்பிக்கு இன்ப கதிர் முடி அரசு அழைத்தாய். யாருக்கு? இவனுக்கு சுக்கிரவனுக்கு கொடுத்ததை பத்தி இந்த திருநாங்கூர் காவலம்பாடியில இந்த ஒரு குறிப்பு வருது. முன்னாடி விபீஷனை பத்தி சொன்னேன், இங்க இன்னொன்னு வருது. அதே மாதிரி விபீடனை பத்தி அடுத்த பாடல்லையே சொல்றாரு இவரு. முனைமுகத்து அரக்கன் மாள முடிகள் 10 அறுத்து வீழ்த்து ஆங்கு அணையவர்க்கு இளையவர்க்கே அரசு அளித்தா அருளினானே அப்படின்னு 1301வது பாடல்ல சொல்றாரு. 1300வது பாடல்ல வாலியை பத்தி சொல்லி சுக்கிரவன் கொடுத்ததை பத்தி சொல்றாரு. அடுத்த பாடல்ல விபீஷணர் கொடுத்ததை பத்தி சொல்றாரு. திருநாங்கூர் திருவெள்ளக்குளம் கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய். அந்த அடிக்கடி இந்த தீம் வந்துகிட்டே இருக்கு. கல்லால் கடலை அணை கட்டி உகந்தாய். திருவெள்ளக்குளம் அந்த பாசுரங்கள்லாம் வருது. அது திருநாங்கூர் திருப்பார்த்தன் பள்ளியில மல்லை முன்னீர் தட்டு இலங்கை கட்டு அழித்த மாயன் என்றும், அதனுடைய அந்த கட்டை இவன் மாயன், இவன் அந்த மாயன் கட்டி வச்சான்னா இந்த மாயன் அதை அழிச்சிட்டான். மல்லை முன்னீர் தட்டு, அந்த கடல்ல உள்ள அந்த தட்டு போன்ற அந்த தீவு இலங்கையே அதனுடைய கட்டை அழித்தான். யாரு? மாயன். இந்த ராமன் மாயன், அந்த ராமன் என்ற மாயன் இதை அழித்தான். அப்புறம் வானவர் அரசன் 1322 அதுல வானவர் அரசன் இவனதான் அரக்க ராவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற புறக்கரசன் என்றும் கோல வில்லி என்றும், அழகான வில்லை உடையவன் என்றும், அரக்கர் ஆவி மாள அந்த இவனுடைய ராவணனுடைய ஆவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற புறக்கரசன், குரங்குகளுக்கு புறக்கரசன் இந்த இடத்துல சொல்றது ராமனை குறிக்கிறாங்க. புறக்கரசன் குரங்குகளை ஏவி செய்ததனால, குரங்குகளுக்கு தலைமை கொண்டதுனால புறக்கரசன் என்று இந்த இடத்துல சொல்றாரு. வானரர் அரசன் என்று இங்க சொல்றாங்க. அந்த பாடல் தான் இது. அரக்கராவி மாள அன்று ஆழ்கடல் சூழ் இலங்கை செற்ற புறக்கரசன் என்றும் கோலவில்லி என்றும், கோலவில்லினா அழகான வில்லை உடையவன் என்றும் அப்படின்னு அந்த பாடல்ல வருது. 1343 திருவள்ளியங்குடி பூளைப்பூ சிதறுவது போல் அழிந்தனர். இந்த காற்றிடை மூளை கறந்தன அறந்தை உற கடலறக்க தாம் சேனை கூற்றிடை செல்ல கொங்கனை துறந்த கோலவில் ராமன் தன் கோயில். அதான் ராமன் கோயில். அந்த கோலவில் உள்ள ராமன் கொண்ட கோயில் இங்க இருக்கு திருவள்ளியங்குடியில. அந்த காற்றிடை மூளை கறந்ததென, அந்த அந்த பூ சிதறு காற்றுல போனுச்சுன்னா அந்த பூளைப்பூ அப்படியே செதறி கிடக்குமா. அது மாதிரி கடல் அறக்க தாம் சேனை கூற்றிடை செல்ல, அவனுடைய அந்த கூற்றிடை, அந்த இவன் அவன் பேர் என்ன, கூற்றன், அவங்க யமலோகத்துக்கு செல்ல அப்படி பறந்த மாதிரி, அந்த பூ பறந்த மாதிரி அந்த யமனுக்கு அனுப்பிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கூற்றிடை செல்ல கொங்கனை துறந்த கோவில். இது இந்த கோயிலை பத்தி சொன்னது. அந்த காற்றிடை மூளை கறந்தன, அந்த பூ, அந்த பூளை பூ சிதறுவது போல அந்த அடிச்சு எல்லாரையும் எல்லாம் பறக்க விட்டாங்க. எல்லாரையும் யமன்ட்ட செல்ல, கூற்றிடை செல்ல, யமலோகம் சொல்றாரு. அது மாதிரி பண்ணாங்கன்னு. திருப்புள்ளம் பூதங்குடி
இல்ல ஒண்ணும் இல்ல. I had a one call, emergency call. Sorry. I think hope you are listening. Are you listening? கேக்குது ஆமா சார், சார், நல்லா கேட்டுட்டு தான் கேக்குது. இருக்கோம் சார். நல்லா சரி சரி. கேட்டுட்டு தான் சார் இருக்கோம். 1 minute, 1 minute. I will go ஓகே back to சார். the text. எந்த இடத்துல விட்டேன்? வானர அரசன், ரைட். அந்த காட்டிடை 1350ல திருப்புள்ளம் பூதங்குடி பொருந்தாத அரக்கனை வீழ்த்தி மேவா அரக்கர் தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து. அவன் பொருந்தாத அப்படிங்கிறது எந்த விதத்திலையும் பொருத்தம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரிங்கிற பொருள்ல அந்த மாதிரி உள்ள அரக்கனை தென்னிலங்கை வேந்தனை வீய சரம் துறந்து வீழ சரம் துறந்து அப்படிங்கிற ஒரு ரெண்டு அடி வருது அதுல. அது மேவா அரக்கர், மேவானா அவன் பொருந்தாதவன் அப்படிங்கிற மாதிரி. பொருந்தாத அரக்கனை வீழ்த்தி தென்னிலங்கை வேந்தன் வீய சரம் துறந்து. 1351ல ராமகிருஷ்ணனாக வந்த இடம் திருப்புள்ளம்பூதங்குடின்னு. முதல்ல ராமனாவும் பிறகு கிருஷ்ணாவும் வந்த இடம். அதனால அந்த இடம் வந்து திருப்புள்ளம்பூதங்குடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. வெற்பால் மாறி பழுது ஆக்கி விரல்வாள் அரக்கர் தலைவன் தன் வற்பார் திரள் தோள் 5 துணித்த வல்வில் ராமனிடம். அந்த அந்த ஊரை பத்தி சொல்றப்ப அவங்க இந்த கண்ணனாக வந்த இதையும் சொல்றாங்க அங்க. அதனால வெற்பால் மாறி பழுதாக்கி அந்த மழை பெய்ததை வந்து கெடுத்து மலையை பிடிச்சது கிருஷ்ணன். அது கண்ணன். விரல்வாள் அரக்கர் தலைவன் தன் வற்பார் திரள்தோள் 5. இந்த வாழ் அரக்கன் அப்படிங்கிறது அந்த சந்திரகாந்தம் அந்த இது இருக்கு, அந்த வாளை வைத்த சிவன் கொடுத்த வாளை வைத்த அரக்கன் தலைவன் ராவணனை திரள் 5 அந்த திரள் தோள் 5 துணித்த வல்வில் ராமன். அவனுடைய 5 4 20 தோள்களையும் துணித்த வல்வில் ராமன் இடம் வந்து அந்த ராமகிருஷ்ணனாக வந்த இடம் வந்து திருப்புள்ளங்குடி அப்படின்னு சொல்றாங்க. ராமனாகவும் கிருஷ்ணாவும் அந்த இடமாக அந்த வந்து பாடலை வந்து அந்த பாசுரத்தை பாடியிருக்காங்க. அதுல திருவள்ளரை ராவணனின் 1374ல ராவணனின் தலையை வெவ்வேறாக அறுத்தவனே. அதாவது வெவ்வேறான ஒவ்வொரு தலையும் ஒவ்வொரு மாதிரி துண்டிக்கிறான். அந்த மாதிரி துண்டித்ததாக இதுல ஒரு டிஸ்கிரிப்ஷன் வருது. ஆறினோடு ஒரு 4 உடை நெடுமுடி அரக்கன் 10. ஆறினோடு ஒரு 4 உடை நெடுமுடி அரக்கன் நீண்ட முடி உள்ள தன் சிரம் எல்லாம் வேறு வேறு வெவ்வேறு இடங்கள்ல போய் சேர வில்லது வளைத்தவனே. அது மாதிரி வளைத்தவனேங்கிற மாதிரி பாடலை ஒழிச்சிருக்காங்க. அதுல திருவரங்கம் 1385ல முழு அவதாரமாக ராமன் வந்த இடமாக அந்த திருவரங்கத்தை பத்தி சொல்றாங்க. ஏனம் மீன் ஆமையோடு அரியும் சிறு குரலுமாய் தானுமாய தரணி தலைவன் இடம் என்பதால். அதாவது இந்த மாதிரி அவதாரங்களை எடுத்துட்டு சிறு குரலாய் வந்த பிறகு தானுமாய தரணி தலைவனாக ஆனவன் வந்து திருவரங்கத்து கடவுளாக சொல்றாங்க. அதனால முழு அவதாரமா ராமன் வந்து அடுத்தது வர்றான் மாணிக்கு பிறகு அப்படின்னு அதை சொல்றாங்க. அதை திருவரங்கம் 4ல சீதையை பிரித்த ராவணனை அழித்த ராமன். கரிகுழல் கனிவாய் திருவினை பிரித்த கரிகுழல் கனிவாய் கோவைப்பழம் மாதிரி உள்ள வாயுடைய கரி குழல் நல்ல கருத்த குழல் கொண்ட திருவினை அதான் லட்சுமியே பிரித்த கொடுமையின் கடுகு விசை அரக்கன் எரிவிழித்து இலங்கு மணிமுடி பொடி செய்து. அதான் எரிவிழித்து எரிஞ்சு அந்த தீ விழித்து இலங்கு மணி விளங்குகின்ற மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கு எண்ணி வரிசிலை வளைய அடுசுரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அரிகுளம் பணி கொண்டு அலைகடல் அடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அதாவது இது மறுபடியும் இந்த தீம் தான். அந்த மலைகள்ல வரிசிலை வளைய அடுசுரம் துறந்து அவனை அடிச்சத பிறகு அரிகுளம் பணி கொண்டு அலைகடல் அடைந்தான்னு பின்னாடி சொல்றாங்க. அது முன்னாடி போட்டு பார்க்கணும். அது இந்த அரிகுளம் பணி கொண்டு அலைகடல் அடைந்தான் மறிகடல் நெறிபட அரங்கமாநகர் அமர்ந்தானே
அப்படின்னு. யாருக்காக? கதிகுழல் கனிவாய் திருவினை பெறிந்த கொடுமையின் கடுகு விசை அரக்கன் எரி விழித்து இலங்கு மணிமுடி பொடி செய்து. அவனை இது மாதிரி சீதையை எடுத்துட்டு போனதுனால அந்த கொடுமையிலிருந்து, அந்த கொடுமையான அரக்கனை, அந்த இலங்கை மன்னனை இலங்கை மணிமுடி பொடி செய்து பாழ்படுப்பதற்கு எண்ணி, இலங்கையை பாழ்படுவதற்கு எண்ணி இந்த வரிசிலை வளைய அடுசுரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையால் அரிகுளம் பணி கொண்டு கலைகடல் அடைந்தான் அரங்கமாநகர் அமர்ந்தானே. அது வந்து திருவரங்கத்தை 4வது பகுதியில வருது. திருவரங்கம் 4வது செட்ல அது 14-15 இலங்கை அழிய அடுசுரம் தொடுத்தவன், இலங்கை மலங்க அன்று அடுசுரம் துறந்து அப்படின்னு ஒரு வரி வருது அதுல. 14-18 திருவரங்கம் 5 சக மனிதரை சமநோக்கு கொண்டு இரக்கம் அருள் செய்து உறவினன் தோழன் என்று ராமன் குகனிடம் கூறுகிறான். இது ஒரு பெரிய பாட்டு. இது அது எல்லாரையுமே சக மனிதராக பார்க்கக்கூடிய ராமனாக இவர் திருவங்கை மன்னர் கூறுறாரு. இதுக்கோட எக்ஸ்டென்ஷன் தான் கம்பர். அதுக்கு பிறகு அத மூவரானம் 4 பேர் ஆனோம் 5 பேர் ஆனோம் அப்படின்னு மேல ஏத்திக்கிட்டே போனது. ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கி மற்றும் அவருக்கு இன்னருள் சுரந்து மாழை மான் மடநோக்கி உன் தோழி, அந்த மாழை மான் மடநோக்கி அவளை நோக்கி உன் தோழி அப்படின்னு சொல்றான். உம்பி எம்பி, உன் தம்பி எம்பி, என்னுடைய தம்பி, அதாவது என்னுடைய தம்பி உன் தம்பின்னு இல்லாம உன்பி உன்னுடைய தம்பி அவன் அப்படியான எம்பி அப்படிங்கிறார் அவரு. என்று ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கு இங்கு ஒழி என்ற சொற்கள் வந்து அடியேன் மனத்து இருந்திட ஆழிவண்ண. அதாவது இந்த மாதிரி அவனுடைய இவனை வந்து குகனை பத்தி சொல்றப்ப இந்த மாதிரி உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல சொல்லி அவனை வந்து சமமாக இவர் வந்து அருள், அவனை உறவினன் தோழன் அப்படியெல்லாம் வந்து இரக்கம் கொண்டு சமநோக்கு கொண்டு இது மாதிரி செய்யறான். ஏழை ஏதலன் கீழ்மகன் எண்ணாது, எப்படி எல்லாம் எண்ணாது இறங்கி, அந்த இறங்கிங்கிற சொல்லுதான் அருள் சொரிந்து மற்றும் அவருக்கு அருள் சுரந்து மழைமான் மட நோக்கி சீதையை நோக்கி உன் தோழி உனக்கு தோழி அவ அப்படிங்கிற மாதிரி அந்த இது உம்பி எம்பி என்று ஒழிந்திலை உகந்த தோழன் நீ எனக்கு தோழன் அப்படின்னு. அது மாதிரி ஃப்ரெண்டு ரிலேட்டிவ் அந்த மாதிரி எல்லாம் வந்து, அப்புறம் உன் தோழி அந்த மாதிரி யுவர் கம்பேனியன் அந்த மாதிரி எல்லாம் வந்து டிஸ்கிரைப் பண்ணி சொல்றாரு. அது இது வந்து நல்ல பாடல். இதுதான் அதுக்கு அடி கொடுத்ததா தெரியுது. அது 14-19 அனுமனை விலங்கு சாதி என ஒதுக்கவில்லை, அவன் மீது கடல் போல் காதல் அன்பை பொழிந்தாய். அனுமா, உன் உதவிக்கு நான் மறு உதவி செய்யும் தரமல்லேன், குற்றமற்றவனாய் உண்மை பேசும் உன்னை தழுவி இன்புறுவேன். இது வந்து உரைநடையில சொல்றேன். என்றதை என் மனம் கொள்ள வேண்டும். அதாவது இவர் சொல்லிக்கிறார் தனக்கே. அவன் இது மாதிரி சொன்னான். ராமன் வந்து அனுமன்கிட்ட சொல்றான், உன் உதவிக்கு நான் மறு உதவி செய்யும் தரம் அல்லேன், அந்த மாதிரி அந்த தரத்துக்கு நான் இல்லவே இல்லை, குற்றமற்றவனாய் உண்மை பேசும் உன்னை, அது மாதிரி இது விமலனா இருக்கிற உன்னை வந்து உன்னை வந்து தழுவி நான் உன்னை வந்து ஐ கேன் ஒன்லி ஹக் யூ அண்ட் அது மாதிரி சொல்றாரு. அந்த மாதிரிதான் உனக்கு ஈடு கொடுக்க முடியும், நான் வேற எதையும் நான் செய்ய முடியாது உனக்கு, அதற்குள்ள தரம் இல்லை நான் உனக்கு திருப்பி செய்யறதுக்கு அப்படின்னு. வாது மாமகன் மர்க்கடம் விலங்கு மற்றும் ஓர் சாதி என்று ஒழித்திலை, அது விலங்குன்னு அவனை ஒதுக்கல, விலங்கு சாதி என்று ஒழித்திலை. உகந்து காதல் ஆதரம் கடலிலும் பெருக செய்த கவினுக்கு இல்லை கைமாறு என்று. அந்த மாதிரி காதல் கொண்டு, அந்த மாதிரி கடலிலும் பெரிய காதல் கொண்டவனுக்கு கைமாறு செய்ய எதுவும் இல்லை. கோதியில் வாய்மையினையோடும் உடனே உண்பன் நான் என்ற ஒன்பொருள் எனக்கும் ஆதல் வேண்டும் என்று அடியினை அடைந்தேன். அப்படி அதை இதுவர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரி சொன்ன உன்னை வந்து உன்னுடைய அடிகளை நான் பற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு, இந்த மாதிரி நீ சொன்னிய நீ அது மாதிரி என்றதை என் மனம் கொள்ள வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. திருப்பேர் நகர் ஆபரணங்களுடைய பிராட்டிக்காக இந்த இந்த ஒரு இடத்துலதான் ஆபரணங்களை பத்தி சீதை மேல பூட்டி சொல்றாங்க. விலங்களால் கடல் அடைத்து விலங்கிழை பொருட்டு, விலங்கு இழை பொருட்டு மணிகளால் அந்த மாதிரி ஆவரணங்களை உடைய
அது மாதிரி அந்த விலங்களால் கடல் அடைத்துன்னா அது வந்து அந்த இதை பத்தி சொல்றாங்க. அந்த இலங்கையில உள்ள விலங்கிழை பொருட்டு வில்லால் இலங்கை மாணவர்களுக்கு இறைவன் 20 புயம் துணித்தான். அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல உள்ளது முக்கியமான குறிப்பு என்னன்னா, இந்த விலங்கிழை பொருட்டு வில்லலால் வில்லால் விலங்களால் கடல் அடைத்து, அந்த விலங்களால்னா மலைகளால் கடல் அடைத்து விலங்கிழை பொருட்டு, விலங்குனா விலங்கல் அப்படின்னா மலைகள், குன்றுகளை போட்டு கல்லுகளை போட்டு கடல் அடைத்து விலங்கிழை பொருட்டு வில்லால் வில்லை எடுத்து இவர் ராமர் இலங்கை மாநகருக்கு இறைவனா இருக்கிறது 20 புயத்தையும் துடித்தான் அப்படின்னு அந்த பொருள்ல இந்த திருப்பேர் நகரத்துல உள்ள பாடல்ல 14:33 சொல்றார். இதுலதான் இது அந்த காடுகள்ல இருந்து அங்க அங்க அந்த என்னன்னா அங்க அந்த நகை நட்டெல்லாம் போடல அப்படின்னு சொல்லுவாங்க. இத விலங்கிழை எப்பொழுதுமே அதை வந்து இதை சிறப்பித்து சொல்லணுங்கிறதுக்காக போட்டிருந்தாலும் போடாட்டாலும் அணிகொண்டவளாக அதை வந்து எழுதணுங்கிறது ஒரு கவியோட நோக்கு. அதுதான் வந்து மரபு கூட. அதனாலதான் விலங்கிழைன்னு இந்த இடத்துல சொல்றாங்க. திருநந்திபுரம் விண்ணகரம் அரக்கர்கள் வயிறு எரிய உடல்களை நெரு என்று முறித்து வீசினான். 14:41 பிறையின் ஒளி எயிறு இலக, பிறையின் ஒளி எயிறு பல்லு இலக முருகி எதிர்பொருதும் என வந்த அசுரர் இறைகள் அவை நெரு என வெறிய அவர் வயிறு அழல, அவங்க வயிறெல்லாம் வந்து எரிய நின்ற பெருமான். அரக்கர்கள் வயிறு எரிய உடல்களை நெரு என்று முறித்து வீசினான். யாரு? ராமன். அதுதான் இதுல அந்த பாடல்ல 14:41 வெம்பி எரி கானகம் உலாவும் ராமன். இதுதான் முன்னாடி நான் சொன்ன அந்த கானகத்துல அந்த வெயில்ல அதுல வந்து வெம்பினா வெதும்பி போனானுங்க அந்த வெயில்ல, அந்த சூட்டுல ஒதும்பி போனானுங்க அப்படின்னு. உலாவும் ராமன், அங்க உலாவுனா அது தம்பியோடும் ராம் ஒருவர், இவர் ராமரும் தம் துணைவி காதல் துணை அருமை மனைவியுடனும் ஆக முனநாள் முந்தொரு நாள் வெம்பியரி கானகம் உலாவும். அது அந்த மாதிரி சூடான அந்த கானகத்துல அவர்தான் இனிது மேவும் நகர்தான். அது அப்படி சுத்திரவனுடைய நகர் தான் இந்த நகர் அப்படின்னு திருநந்திபுரம் விண்ணகரத்தை சொல்றாங்க. திருவிண்ணகரம் கொற்றவனை அந்த 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 பாடல்ல 17:42 கொற்றவனை வெற்றி பெற்றவனைங்கிற பொருள்ல பற்றாத நீள்கடல் சூழ் இலங்கை ராவணனை செற்றாய்னா கொன்னாய், அவனை கொற்றவனே வெற்றி கண்டவனே நகரானே திருவிண்ணகரத்தில் இருப்பவனே பற்றாத நீள்கடல் சூழ் இலங்கை ராவணனை செற்றாய் கொற்றவனை வெண்ணகரானே. அப்புறம் 14:83 திருநாரையூர்ல முதுமைக்கு முன்னே வணங்கு இப்பெருமானே தொல்நீர் இலங்கை மலங்க விலங்கு எரி ஊட்டினான். தொல்நீர் இலங்கை மலங்க கலங்க விலங்கு எரி ஊட்டினான். நல்நீர் நிறையூர் நாம் தொழுதும் எழு நெஞ்சமே. அதனால முதுமைக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல வணங்கி விடு. எந்த ஒரு திருநறையூர்ல தொல்நீர் இலங்கை மலங்க விலங்கு எரி ஊட்டினான். அதனால எரி ஊட்டிடுறாங்க. அது மாதிரி நல்லு நிறையூர்ல நாம் தொழுதோம்னா எழு நெஞ்சமே அப்படின்னு அதுக்கு ஒரு பொருளா சொல்றாங்க. அதை முதுமைக்கு முன்னே வணங்க வேண்டியது இந்த பெருமானே அப்படின்னு. திருநறையூர்ல இலங்கை மீது தீ அம்பு விடுத்தான், விபீஷணன் மீது அன்பு கொண்டான். அங்க அம்பு விடுக்கிறான் இலங்கை மீது, விபீஷணன் மீது அன்பு செலுத்தினான் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல கல்லார் மதில் சூழ் கடி இலங்கை காரரக்கன் வல்ல ஆகம் கீழ, வலிமையான ஆகம் நெஞ்ச கீழ வரிவெம் சரம் துறந்த வில்லானை, அந்த ராமனை சரம் அம்புகளை துறந்த செலுத்திய செல்வ வீவிடனருக்கு வேறாக, அவனை வந்து கொன்னா இவனுக்கு வேறாக என்ன செய்யறான்? நல்லானை, இவனுக்கு நாடி நாரையூர் கண்டையனை, இவனுக்கு நல்லது செஞ்சான். அந்த அந்த மாதிரி ஒரு பாடல் 15:22 இருக்கு. 15:29 திருநாரையூர்ல பழியாரும் விரலரக்கன் பருமுடிகள் அவை சிதற, பழியாரும் விரலரக்கன் பருமுடிகள் அவை சிதற அழலாரும் துறந்தான்
அடி இணையே அடை நெஞ்சே அப்படின்னு திருநாரையூர் பாடல்ல அந்த 6 தொகுப்புல ஒரு பாடல் வருது. அது மறுபடியும் இதே தீம் தான். அது கடல் கடந்து மதில் தூர்த்து இலங்கை அழித்து. இதுல இந்த பாடல்ல 1538ல அதையே உள்ள திருநாரையூர் 7ல கடல் கடந்து மதில் தூர்த்து, மதுளை இடிச்சிடுறான், தூர்த்திடுறான். அது மதில் மேல கட்டிருக்கிறத இடிச்சு கீழே போட்டா தூர்த்து போயிடுறது இல்ல அது. அது மாதிரி தூர்ந்து எடுத்ததை இலங்கையே அழித்து அப்படிங்கிற பொருள்ல. எரிஞர் அரண் அழிய, எரிஞர் அரண் அழிய, எரிஞர்னா அந்த அரக்கர்களுடைய அரண் அழிய கடந்த நம்பி கடியா கடியார் இலங்கை அப்படிங்கறதனுடைய பொருள் தான் கடல் கடந்து மதில் தூர்த்த இலங்கை அழித்ததை பத்தி சொன்னது 1538ல. அது 1541ல இலங்கை மன்னன் மார்பில் அம்பு எய்திய ராமன் அவன் தம்பி விடனுக்கு அருளான். இது மற்றும் ஒரு பாடல், 3வது பாடல். அது இலங்கை கோன் வல் ஆள் ஆகும் வில்லால் முடனிந்த முனிந்த எந்தை விவிடனர்க்கே, வில்லால் முனிந்த அவனுடைய எந்தை விவிடனருக்கு. அது மாதிரி இவன் ராமன் வந்து விவிடனருக்காக வேண்டி இலங்கை கோனை வந்து கொன்னா அப்படிங்கிற பொருள்ல இந்த பாடல் வருது. இவனுக்காக வேண்டி இவனுக்காகவே செஞ்ச மாதிரி பாடல்களை ஏற்றி வச்சிருக்கிறார் அவர். அட்ரிபியூட்டிங் டு விபீஷணன். காட்டு கரடிகள், வானரங்கள், கருங்குரங்குகள் ஆகியவற்றை படையாக கொண்டு ராமன் அரக்கர்கள் மானத்தை அழித்து வென்றான். அவங்களுடைய மானத்தை அழித்து அவனுடைய செல்ஃப் ஈகோவை முதல்ல அடிக்கிறான். அவனுங்க எதெல்லாம் அவனுடைய மானமாக கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் அவன் அழித்தான். அப்படிதான் அது ஒரு கீ கான்செப்டா சொல்றாங்க. அது காட்டு, அதாவது இவனை வந்து அவ்வளவு பெரிய இந்திராதி தேவர்களையும் அந்த அண்டா சர்வசாரங்களையும் வெற்றி கொண்டு வந்த ராவணனுடைய பசங்களும் ராவணனையும் சுத்தமா அவனோட மானத்தை, அவனுக்குள்ள மான மரியாதை எல்லாத்தையும் அந்த மாதிரி வெற்றி கொண்டவனுடைய எல்லாம் அழித்து அவனை வெற்றி கொண்டான். காண எங்கும் புறங்கும் முகவும் படையா அடலரக்கர் மானம் அழித்து நின்று வென்றி அம்மான். அப்படிப்பட்ட வெற்றியை கொண்டவன் இந்த ராமன். திருநாரையூர் 10ல 1568ல சிறந்த வெள்ளை உடையவன், அடியார்களுக்கு அருள்பவன், 7 மராமரங்களையும் துளைத்தவன், சினையில் செங்கண் அரக்கர் உயிர்மாள செற்றி வில்லி என்று கற்றவ தம்தம் மனமுள் கொண்டு என்றும் எப்போதும் நின்று ஏத்தும் முனியை மரம் 7 எய்த மைந்தனை. அதாவது இவனுக்கு அடியார்களுக்கெல்லாம் அந்த 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 அரக்கர் உயிர் மாள செற்ற வில்லி என்று கற்றவர்தம், அதுல வந்து அந்த அடியார்கள்லாம் கற்றவர்கள்லாம் முனிவர்கள்லாம் இவனை ஏத்துறாங்க, அவங்களுக்கெல்லாம் அருள்பவன் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அது அதனாலதான் அந்த பாட்டுல ஸ்ட்ரைட்டா போடாம நடுவுல அந்த முனிவர்களை பத்தி ஒரு அடி வருது. சினந்த சினையில் செங்கன், சினந்த வில்ல உடையவன், செங்கன் அரக்கர், அந்த சினையில் சினந்து கோபம் கொண்ட சிவந்த கண்களை உடைய அரக்கர்களை உயிர்மாள செற்ற வீழ்த்திய வில்லி, அந்த வில்லாளன் என்று கற்றவர் தம் மனமூள் கொண்டு மனத்துக்குள்ளேயே அவனை ஜெபிக்கிறாங்க. அதான் கற்றவர் அந்த முனிவர்கள். என்றும் எப்போதும் நின்று ஏத்தும், எப்பொழுதுமே அவனை வாழ்த்தும் மாமுனியை அந்த ராமன் மரம் 7 எய்த மைந்தனை. அவனை அட்ரஸ் பண்றப்ப தயரதன் மைந்தன் மாதிரி இந்த வந்து மரம் 7 எய்த மைந்தனை அப்படிங்கிற ஒரு சொற்றொடரை யூஸ் பண்றாரு அவரு அந்த 1568ல. 1576 ராமன் தேவர்களால் தொழப்படுபவன், தேவர்களும் தொழப்படுறவன். அந்த அப்போ உள்ள கண்டெக்ஸ்ட்ல இந்த ராமன் வந்து ரகுகுல வம்சத்துல பிறந்தவன் தானே. ஆனா இவனுக்கு உள்ள இவனை வந்து தேவர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு தெரியாது. ஆனா தேவர்கள் அவனை தொழுகிறார்கள். தயரதன் எல்லாம் அங்க போய் தேவர் உலகத்துல போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்தவன் அவன், இவனுடைய அப்பன்லாம். இவர் வந்து ரகுகுலத்துக்கு அந்த மாதிரி ஒரு பெருமை எல்லாம் உண்டு. இந்த மன்னன் வந்து இந்த பாட்டு வந்து இவர் சொல்றது மின்சை வாழ் அரக்க நகர் பாழ்பட சூழ்கடல் சிறை வைத்து இமையோர் தொழும் அப்படிங்கிறாங்க. மின்சை வாழ் அரக்கன், அந்த வாழ் அந்த சிவனுடைய வாழ் வைத்திருந்த அரக்கன் நகர் பாழ்பட சூழ்கடல், கடல் சூழ்ந்த சிறை வைத்து அங்க வைத்திருந்த இமையோர் தொழும்,
அத இவனை வந்து அந்த இவனை தேவர்கள்லாம் இவரை தொழுகிறாங்களாம். யாரை தொழுகிறாங்க? ராமனை தொழுகிறார்கள்லாம் சொல்றாரு இதுல. திருச்சேறையில சூர்ப்பனகையின் காது மூக்கை அறுத்து கைகளை உடையவனே. அப்புறம் இவனுடைய அந்த அந்த கைகளை அந்த அந்த அறுத்த கைகளை உடையவனா ஒரு 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 போற்றி செய்கிறாங்க இந்த இடத்துல. அதை பற்றி வாழ்த்தி இந்த ஒரு செய்தியா வருது. நீதி ஓடி மீது ஓடி வாழ் எயிறு மின் இலக. அந்த இதே மாதிரி ஒரு சொற்றொடரை முன்னாடியே போட்டிருப்பாரு. வாழ் எயிறு மின் இலக. அந்த மின் அத அப்படியே பளபளக்கு தான் அந்த பற்கள், அந்த ஏறு முன்னாடி உள்ள பற்கள். முன் விலகும் உருவினாலை காதோடு கொடி மூக்கு அன்று உடன் அறுத்த கைத்தளத்தா. கைகளை உடையவனே, கைத்தளத்தா, கைத்தளம் உள்ளவனே அப்படின்னு அப்படின்னு அத அவனை பாடுறாங்க. அது வந்து அது எப்படிங்கிறது தெரியல. அத இந்த இடத்துல வந்து அவனை அறுத்ததுல வந்து இத முக்கியமா அத ஒரு வச்சு சொல்றாங்க. அத போரில் ஆளுமை காட்டியவன், அதாவது இவனுடைய பர்சனாலிட்டி வந்து அசச் பெரிய வீரன், கொற்றவன் அப்படிங்கிறதுல வந்து பேராளும் வாழ் அரக்கன் தென்னிலங்கை வெம் சமைத்து பொன்றி வீழ போராளும் சிலை அதனால் ஒரு கணைகள் போக்குவித்தாய் அப்படிங்கறத வந்து அததான் வந்து போரில் இவன் வந்து ஒரு சரியான ஆளுமையை காட்டினான். எப்படின்னா இவங்களை வெம் சமைத்து பொன்றி வீழ, இலங்கை அரசனை அந்த அழல் சுரங்களை எல்லாம் கொடுத்து அவனை வீழ்த்தினான். போராளும் சிலை அதனால், அந்த சிலை அவனுடைய வில் வந்து போரை ஆளுகின்றது. அந்த அந்த ஆளுமையை உடையவன், வெற்றி கொள்ளும் ஆளுமையுடைய ராமன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தேராளும் ஆள் அரக்கன். அவன் வந்து தேர்கள் பழைய வைத்து ஆளும் அரக்கன் அவன். இவரை போராளும், அது வந்து சொந்தத்துக்காக சொல்றாங்க. போரை ஆண்டவன் அந்த இடத்துல வந்து ராமன் தான். பொறுகணைகள் போக்கு வைத்தாய், பொருந்துகிற பெரிய கணைகளை எல்லாம் அம்புகளை எல்லாம் அவனை போக்கு வைத்தாய், அந்த மாதிரி அதை வந்து செலுத்தினாய் அப்படிங்கிற மாதிரி பொருள்ல. அதான் நீ வில்லாளன், வில்லை ஆள்பவன். அதே மாதிரி இந்த இடத்துல போராளும், போரை ஆள்பவன்கிற பொருள்ல அதை சொல்றாங்க இதுல. அதனால இவனுடைய ஆளுமை வந்து ராமன் போரில் வெற்றி, ராமன் தோத்தது கிடையாது. அதான் ராமன் வந்து அதனாலதான் ராமன் அந்த மாதிரி உள்ள ஆளுமை படைத்தவன் அப்படின்னு. 1590 திருவழுந்தூர் ராவணனின் திருவழுந்தூர் அந்த பாசுரங்கள்ல ராவணனின் தலைகளை பிரம்மாஸ்திரத்தால் துணைத்தவனே. முதல்ல ஒரு தடவை சொன்னேன், இது ரெண்டாவது தடவை சொல்றேன். செம்பன் மதில் சூழ் தென் இலங்கைக்கு இறைவன் சிரங்கள் இரண்டும் உம்பர் வாளிக்கு இலக்கு ஆக உதித்த உறவோன் ஊர் போலும். அந்த திருவழுந்தூரை இத சொல்றாரு. அது பிரம்மாஸ்திரத்துல இந்த இடத்துலயும் இலங்கைக்கு இறைவன் சிரங்கள் 2 5 2 10 உம்பர் வாளிக்கு இலக்கு. உம்பர் அந்த உம்பர்னா அது மேல் உலகத்து வாளிக்கு இலக்கு. அவர்கள் கொடுத்த இதுக்கு அதாவது உம்பர்னு இந்த இடத்துல சொல்றது பிரம்மனை சொல்றாங்க. இருக்கிறதுலயே பெரிய அந்த உம்பர் வந்து பிரம்மலோகம் தான். அந்த அந்த வாளிக்கு அதுதான் பொருளா நான் எடுத்துக்கிறேன், உம்பர் வாளிக்கு. ஆனா உம்பருங்கிறது பிரம்மனை தான் சொல்றது, அந்த பிரம்மாஸ்திரத்தை. இலக்காக உதிர்த்த உறவோன் ஊர் போலும். அப்புறம் வந்து கரெக்டா 1590 வந்துன்னா ரைட். திருவழுந்தூர் மெல்லி விரலால் சீதையை மீண்டும் பெற பந்து அணைந்த, எல்லா பாடலும் சொல்லிட்டேனா? ரைட். பந்து அணைந்த மெல் விரலால் சீதைக்கு ஆகி பகலவன் மீது இயங்காத இலங்கை வேந்தன் அந்தமில் தின்கரம் சிரங்கள் புரண்டு வீழ அடுகணையால் எய்து உகந்த அம்மான் காண்மீன். இது ரொம்ப நல்ல பாட்டு இது. திருவழந்தூர் மெல்வீரனால் சீதையை, இது சீதையை பற்றி அட்ரிபியூட் பண்ற அடுத்த ஒரு பாடல். அது பந்து அணைந்த மெல்வீரலால், பந்த பிடிச்சிட்டு இருந்த விரல்களை கொண்டவள், பூப்பந்துகளை பிடித்துக் கொண்ட சீதைக்கு ஆகி பகலவன் மீது இயங்காத இலங்கை, அதாவது மேல இலங்கைக்கு மேல சூரியனே போக மாட்டாரு அங்க, பகலவன் அது இலங்கைக்கு மேல போகவே மாட்டாரு. அந்த மேல் தின்கரம் சிரங்கள் புரண்டு வீழ, அந்த அவனுடைய தோள்கள் எல்லாம் வந்து சிரங்கள் எல்லாமே கீழே வீழ அடுகணையால் எய்து உகந்த அம்மான் ராமன் தலைவன், அது அடுகணையால் எய்யப்பட்டு உகந்து கீழே தள்ளிய அம்மான் காண்மீன்
வாருங்கள், எங்க திருவெழுந்தூர் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்றாங்க. அப்புறம் அடுத்த பாட்டு திருக்கண்ணமங்கையில வந்துருது 1645ல. வாளரக்கன் ராவணனை அழித்து நஞ்சு, இப்பதான் படிச்சோம் நம்ம, ராமன். அந்த மாதிரி ராவணனை அழித்த நஞ்சு யாருன்னா ராமன் அப்படிங்கிற பொருள்ல நஞ்சுங்கிற ஒரு சொல்ல யூஸ் பண்றாரு இவரு. தோன்றல் வாழ் அரக்கன் கெட தோன்றிய நெஞ்சினை, தோன்றல் வாழ் அரக்கனை, அந்த மாதிரி உள்ள அரக்கனை, அவனை தோன்றல்னா இவனை சொல்றது, இவனை ராவணனை சொல்றது. வாழ் அரக்கனன் கெட தோன்றிய நெஞ்சினை. ஐ திங்க் ஃபேர்லி ஐ கவர்ட் ஆல் த இதுன்னு நினைக்கிறேன். அவனை நெஞ்சு அப்படின்னு சொல்றாரு. இதுவரையும் நம்ம வந்த பாடல்களை முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டேன் நானு? 1 hour ஆச்சு சார். நான் நல்ல கடகடன்னு போர் அடிச்சு சொன்னா? இல்ல இல்ல, நல்ல தொகுப்பு. அது டோட்டலா தொகுப்பு சொல்லிட்டீங்க. ரொம்ப நல்லா இருந்தது சார், ரொம்ப ஜோரா இருந்தது. நிறைய பாடல்கள் அப்படியே நம்பர் சொல்லிட்டே இருந்தீங்க. நீங்க அந்த நம்பரை பகிருங்க சார். அது பார்த்து